இன்றைக்கு யாக்கோப்பு எழுதின நிறுவத்திலிருந்து நான் பேசப் போகிறேன். அதனால் தயவு செய்து யாக்கோப்பு எழுதின நிறுவத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் 313வது பக்கம் யாக்கோப்பு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் 12 கோத்திரத்தாருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது என்றும் நாங்கள் பார்க்கிறோம். விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் நிருபங்களை படிக்கும் பொழுது அதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை எடுத்து படிக்கிறது சில வேளைகளில் ரொம்ப நல்லது. அந்த வகையில் இந்த யாக்கோபு நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்திலும் அதே சமயத்தில் 5ஆம் அதிகாரத்திலும் 9 முறை பொறுமை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் முதல் அதிகாரத்திலும் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்த்தால் 9 வார்த்தைகள் பொறுமை என்ற வார்த்தை வருகிறது. அதோடு அந்த பொறுமை 4ஆம் வசனத்தில் பூரண கிரியை செய்யப்பட கடவுது. அப்போ எல்லா சமயத்திலும் தேவனுடைய பிள்ளையுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பொறுமையானது பூரண கிரியை செய்ய வேண்டும். அதை கிரியை செய்ய முடியாதபடி தடைகள் எதையும் நாம் அனுமதிக்கக்கூடாது. எல்லா சமயத்திலும் பொறுமை பூரண கிரியை செய்ய வேண்டும். நீங்கள் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அந்த பொறுமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற 4 வார்த்தைகள் வருகிறது. அதாவது நீடிய பொறுமை என்று சொல்லப்பட்டிருக்கு. நீடிய பொறுமை அது 4 வார்த்தைகள் அந்த 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்போது அறிந்து கொள்ளலாம். அதாவது 7ஆம் வசனத்திலிருந்து நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான் என்று வாசிக்கிறோம். அதோடு நீடிய பொறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 வார்த்தைகளோடு அந்த அதிகாரத்தில் வருகிறது. அப்போ விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் பொறுமை என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு சமயத்தில் இருந்தால் போதும் என்றல்ல, நீடிய பொறுமை, தொடர்ந்துள்ள பொறுமை விசுவாசியுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அதாவது பூரண கிரியை நடப்பிக்க வேண்டும் பொறுமை. அப்போ எல்லா சமயத்திலும் விசுவாசிகள் கவனமாக இருக்கணும். பொறுமை என்னுடைய வாழ்க்கையில் பூரண கிரியை செய்தா அதற்கு நான் அனுமதி அளிக்கிறேனா? இன்னொன்று, அந்த பொறுமையில் நீடிய பொறுமையை காண்பிக்கிறதுக்கு நான் கவனம் உள்ளவனாக இருக்கிறேனா என்று நாம் பரிசோதிக்க வேண்டியதாக இருக்கிறது. விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நிருபத்தை படிக்கும்போது அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள் என்று சொல்லுகிறதற்கு வசனங்கள் இல்லை, ஆலோசனை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சிறந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முந்தி வாழ்ந்த யோபுவை குறித்து இந்த பொறுமையோடு சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு முன்னால் வாழ்ந்தவர் என்றுதான் யோபுவை பற்றி சொல்லுகிறார்கள். 11ஆம் வசனத்தில் இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பொறுமை குணம் உள்ளவர்களாக இருங்கள், பொறுமையானது பூரண கிரியை செய்யட்டும், நீடிய பொறுமையை காண்பியுங்கள் என்று சொல்லும் பொழுது அது ரொம்ப சங்கடமான காரியம். அது செயல்படுத்துவதில் நிறைய சிரமங்கள் இருக்கிறது என்று நினைக்கக்கூடாத அளவிற்கு அதற்கு ஒரு சிறந்த மாதிரியான யோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மனசுதான் காரணம். எனக்கு பொறுமை தேவை. குடும்ப வாழ்க்கையில், தொழில் வாழ்க்கையில், சபை வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை என்று சொல்வது எதற்காக என்று கேட்டால் பொறுமையோடு இருக்கிறதுதான் வாழ்க்கை. ஏனென்றால் இங்கே பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள் என்று எழுதிக்குதே. இன்னொன்று நீடிய பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ விசுவாசிகள் நீங்கள் இந்த பொறுமை குணத்தை மாத்திரம் அபியாசிக்கிறதுக்கு தீர்மானித்து விட்டால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், தனிப்பட்ட உள்ள வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், சபையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அடங்கி போகும். ஆனால் ஏன் இவைகள் அடங்காமல் இருக்கிறது என்று கேட்டால், சில வேளைகளில் நாம் பொறுமை இழக்கிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பொறுமையை பற்றி உலக மக்கள் என்ன சொல்லுவாங்க? பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்லுவாங்க. கடலினும் பெரிது. தெய்வம் உண்டாக்கி இருக்கிற இந்த உலகத்தில் கடல் எவ்வளவு இருக்குது? முக்கால்வாசி கடல் தான் இருக்குது. கால்வாசியில் தான் நீங்களும் நானும் குடியிருக்கிறோம். அப்போது உலக மக்கள் சொல்லுகிறதை பார்த்தால் பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொன்னால், விசுவாசியுடைய வாழ்க்கையில் முக்கால் பகுதி சொல்லப்போனால் அவருடைய வாழ்க்கை ஆட்கொண்டிருக்கிற காரியம் இந்த பொறுமை குணம் இருந்தால், கடலுக்கு எவ்வளவு நல்லது. அந்த கடல் தண்ணீர் அது ஆவியாகி மழையை பெய்ய பண்ணுறது, அந்த கடலில் இருக்கிற மச்சங்கள் எவ்வளோ பிரயோஜனமானது. பொறுமை இல்லாதவங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இருக்காது. அதனால் பொறுமை கடலினும் பெரிது. அப்புறம் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆளுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவருக்கு பொறுமை குணம் இருந்தால் அவர் பூமியவே ஆளுவாராம். அது யோபுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் இல்லையா? கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் அவனுக்கு ஏற்பட்ட வியாதி இங்கே யாருக்கும் வர வேண்டாம், எனக்கும் வர வேண்டாம், தாக்கு பிடிக்க மாட்டோம். ஆனால் அந்த 6 ஆண்டு காலம் அவர் பொறுமையாக இருந்தாரே, அப்போ அவரை பற்றி என்ன சொல்லலாம்? பொறுமை கடலினும் பெரிது. சொல்லப்போனால் அவர் முதல் வாழ்க்கையே நல்ல நிறைவாத்தான் அவர் அனுபவிச்சார். அந்த வியாதி சாத்தான் ஈடுபடுகிற வரைக்கும், ஆண்டவர் அனுமதி கொடுக்கிற வரைக்கும், நம்ம யாரை விட எல்லா விதமான நன்மைகளை பெற்று ஆத்மா காரியத்திலும் சரீர காரியத்திலும், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாறு அப்படின்ற சொல்கிற காரியத்தில் யோபுக்கு என்ன குறைச்சல் இருந்தது? ஒரு குறையும் கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் ஒரு நாள் இழந்தார். உயிர் மாத்திரம் இருந்தது, மனைவியும் இருந்தாங்க. தேவனை தூஷித்து ஜீவனை விடும் சொன்னார். தற்கொலை பண்ணிக்க நாஸ்திகனா மாறிடுற மாதிரி சொன்னாங்க. அதையும் அவர் சகித்து கொண்டார். அப்புறம் வாழ்க்கை என்ன ஆச்சு? தன்னுடைய நண்பருடைய அதாவது நண்பருக்காக ஜெபித்தார். இவருடைய சிறையிருப்பு மாறினது. தேவன் அவருடைய புத்தியினத்துக்கு தக்கதாக அவர் செய்யவில்லை. அப்புறம் பார்த்தா முந்தியை விட இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார் என்று எழுதிக்குதே. முதல்ல கணக்கு பாருங்க, மிருக ஜீவன்களுடைய கணக்கு முதலாம் அதிகாரத்தில், 42ஆம் அதிகாரத்திலையும் கணக்கு பாருங்க. டபுள் ஆசீர்வாதம். மிருக ஜீவங்கள் ரெட்டிப்பான நிலைமையில். பிள்ளைகள் தான் 10 பேர் பரவத்து போயிட்டாங்களே விசுவாசிகளாக இருந்து. இப்போ ஒரு 10 பிள்ளைகள் பிறந்தாரு, அது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தானே. அந்த அவனுடைய பிள்ளைகளை போல அந்த பெண்கள் அவ்வளவு அழகு உள்ளவங்க இந்த தேசத்திலே கிடையாதுன்னு சொல்லி எழுதியது. திருமணம் பண்ண மருமகன் மகள் பாக்கியவான்கள் என்று சொல்ல வேணும். வர்ற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு தங்க பொன்னாபரணத்தையும் தங்க காசையும் கொண்டு வர்றாங்க. வீடு முழுசும் பொண்ணாக இருக்குது. இவ்வளவு மனுஷனுக்கு தேவன் மனுஷனுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, அவன் ஏற்கனவே கொடுத்து பழகினவன் இன்னி கொடுக்காம இருக்க முடியாதவனால, அதனால நீ நல்ல முதல்ல எப்படி செய்த அதை விட அதிகமாக செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரெட்டத்தனையாக கொடுத்தாரே. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது உண்மைதானே? அதனால இங்கே விசுவாசிகளை பற்றி என்ன வாசிக்கிற பொறுமை விட்டு அவங்க என்ன சொல்றாங்க? யோபுவினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப எல்லாருக்கும் நல்லா தெரியும், விசுவாசிகளான சபையின் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு நபரை பற்றி. அவர் யோபு. அவரை பற்றி என்ன விசேஷமா கேள்விப்பட்டிருந்தாங்க? உத்தமனும் சன்கமா இருக்கணும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு வர. அடா இந்த இடத்துல அதெல்லாம் சொல்லப்பட்டது. அதை விட மேலாக யோபனுடைய பொறுமை. அப்போ இந்த பொறுமை குணம் ரொம்ப ரொம்ப அவசியம் விசுவாசியுடைய வாழ்க்கையில். ஏன் உங்கள் குடும்பத்தில் புருஷன் மனைவி ஒத்து போக மாட்டேங்கிறீங்க? சபையில் இருக்கிற விசுவாசிகளோட நீங்கள் ஏன் ஒத்து போக மாட்டேங்கிறீங்க? உங்களுடைய உறவினரோட நீங்கள் ஏன் ஒத்து போக மாட்டேங்கிறீங்க? அவங்ககிட்ட நிறைய குறை இருக்கு, அப்படியா?
உங்கள்கிட்ட தான் நிறைய குறை இருக்கு. நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதெல்லாம் அடக்கி போடலாம். நீங்கள் பொறுமை தவறி செய்த காரியத்திலலாம் மனைவி கண்ணீர் விடுறா, சில சமயத்தில் பிள்ளைகள் கண்ணீர் விடுறாங்க, சபை நடத்துகிற போதகம் கண்ணீர் விடுறேன். ஏன் நீங்கள் பொறுமைங்கிறது காமிக்க மாட்டேங்கிறீங்க? அதனால் இது ரொம்ப முக்கியமான காரியம். யாக்கோப்பு அதை எழுதும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையானது பூரண கிரியை செய்ய வேண்டும். அது நீடிய பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது 3 காரியத்தில் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையை காண்பிக்க வேண்டும் என்று அந்த 1ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கலாம், 5ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேலே என்ன வாசிக்கிறோம்? 2ஆம் வசனத்தில், சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, 1-2 சோதனைகள் அல்ல, பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் போது, சோதனை என்ற வார்த்தையும் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில், விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குறது. விசுவாசத்திற்கு பரீட்சை இல்லை என்றால், சோதனை இல்லை என்றால் நமக்கு பொறுமை வரவே வராது. அப்போ விசுவாசிகளுக்கு ஆண்டவர் ஏன் பலவிதமான சோதனையை தர்றாரு? விசுவாசத்திற்கு ஏன் பரீட்சையை அனுமதிக்கிறாருன்னு கேட்டால், உங்களுக்கு பொறுமை வேணும். அப்போது உங்களுக்கு பொறுமை, நீடிய பொறுமை, பொறுமையானது பூரணமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்களே கேளுங்க, என்ன தப்பு இருக்குது? நாம் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, பாடுபடுகிறதுக்கு அருளப்பட்டிருக்கிறது. விசுவாசம் அருளப்பட்ட காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களா? சிலுவையில் மாதிரி தாண்டவர் ஏற்படுத்தின ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு ஏற்றுக்கொண்டீங்களா? அப்பொழுது உங்களுக்கு இன்னொரு காரியம் நடக்கணும். அவரோடு கூட பாடுபடுகிறதுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாடுகையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பலவிதமான சோதனை விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்குறது. விசுவாசிகள் ஆன உடனே அவங்களுக்கு பொறுமை இருக்குதா இல்லையா என்று நீங்கள் பைபிளை படித்தா விசுவாசிகளுக்கு பொறுமை இருக்கத்தான் செய்யுது. ஏனென்றால் கலாத்தியர்கள் நிறுவனம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஆவியின் கனியோ என்று படிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, பல வார்த்தைகளை 9 காரியங்கள் சொல்லப்படும், 9 சேர்ந்து ஒரே கனி தான். அதில் ஒரு கனி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீடிய பொறுமை அப்படின்னு எழுதி. அப்போ விசுவாசிகளாகும் போது தேவ ஆவியை நீங்கள் பெறவில்லை என்றால் தேவனுக்குரிய காரியங்களை அறிய முடியாது. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுள்ள உள்ள ஆவி என்று யார் மனுஷனுக்குரிய காரியங்களை அறிவான்? அதுபோல தேவ ஆவி இல்லை என்றால் தேவனுக்குரிய காரியங்களை ஒருத்தனை அறிய மாட்டான். அப்போ விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவி இருக்கிறது என்று எப்படி நாம் அறிந்திருக்கிறோம்? நமக்கு தேவனை தெரியும், தேவ காரியங்களை தெரியும், பரிசுத்தை தெரியும், பரலோகத்தை தெரியும், நித்திய நல்ல நம்பிக்கை எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? அதனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், விசுவாசம் வரும் பொழுது அந்த விசுவாசத்தோடு கூட இதெல்லாம் சேர்ந்து வரும். இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவங்களா இருக்கணும். ஆண்டவரே, நீர் நல்ல நோக்கத்தோடு இந்த சோதனையை எங்களுக்கு தருகிறீர். பல விதமான சோதனையில் நாங்கள் அகப்படுறோம், பிடிபட்டு கொள்கிறோம். அதோட எங்களுடைய விசுவாசத்துக்கு ஒரு பரிசு தேவை என்றுதான் நீர் கொடுக்கிறீர். துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறாரே. அப்போ இந்த சோதனை அவசியம். அதன் மூலமாக பொறுமை உண்டாகிறது. முதல் குறிப்பு, விசுவாசிகளுக்கு பொறுமை உள்ளத்தில் இருக்குது. விசுவாசி இருக்கும்போது அது உங்களுடைய அனுபவத்தில் வர வேண்டும் என்றால் உங்களுக்கு சோதனை பரீட்சை வேண்டும். நீங்கள் சோதனையை சந்திச்சிருக்கிறீங்களா? பரீட்சையை சந்திச்சிருக்கிறீங்களா? அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுறீங்களா? அல்லது முறுமுறுக்கிறீங்களா? அல்லது வேண்டான்னு சொல்கிறீங்களா? வேண்டான்னு சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு பொறுமை குணம் சுட்டு போட்டால் கூட வராது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இந்த பொறுமை குணம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். தேவனுடைய ஒழுங்கு என்னவென்றால், அவருடைய திட்டம் என்னவென்றால், பரீட்சையின் மூலமாக, சோதனையின் மூலமாக நமக்கு விசுவாசம் வரும். அது பூரண கிரியை செய்யும். அது நீடிய பொறுமையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். இது முதல் குறிப்பு. 2வது நாம் என்ன வாசிக்கிறோம்? 19ஆம் வசனத்தில், 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும்
கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள் அப்படி சொல்ற வசனத்துல பேசுகிறதுக்கு பொறுமையா இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ உங்களுக்கு பொறுமை இல்லை என்றால் நீங்க பேச்சுல தவறு பண்ணுவீங்க. உங்களுக்கு பொறுமை வந்து விட்டால் அவர் இன்னும் பேச மாட்டாரா அப்படி சொல்லி உங்க பேச்சு பேசுறதுக்காக ஜனங்களுக்கு காத்திருப்பாங்க. அப்ப ரெண்டாவது நமக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பொறுமை எதில் அவசியம் என்றால் பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்கள். அப்படின்னா நீங்க யோசித்து பேசுங்க, தடபடான்னு பேசாதீங்க, முற்கோபத்தோட எதில் செயல்படாதீங்க. உங்களுக்கு பொறுமையோடு இருந்தால் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், கேள்வி கேட்கும்போது மெதுவான பிரத்தியுத்தரம் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லிடுது. அப்போ ஒரு தகராறு அதில் வராது. பேசுகிறதுக்கு பொறுமையாக இருங்கள். மூன்றாவது நாம் பார்க்கிற காரியம் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனத்தில் அதில் 4 முறை சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும்பளவும் நீடிய பொறுமையாக இருங்கள். முதல்ல நீடிய பொறுமைன்னு வந்துருச்சா? இதோ பூமியில் பயிரிடுகிறவர் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும்பளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். ரெண்டாவது நீடிய பொறுமை வந்துச்சா? மூன்றாவது 8ஆம் வசனத்துல நீங்கள் நீடிய பொறுமைகளா இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறதே. 10ஆம் வசனத்துல மேல ஒரு பொறுமை சொல்லிட்டோமா, நீடிய பொறுமை. 10ஆம் வசனத்துல என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தில் பேசின தீர்க்க தரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 4வது நீடிய பொறுமைன்னு சொல்லி. இப்போ விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் பூரண கிரியை நம்முடைய வாழ்க்கையில பொறுமை கிரியை செய்ய அனுமதிக்க வேண்டும். அந்த பொறுமை தொடர வேண்டும். ஒரு நாள்ல இருந்துட்டு மறுநாள் விடக்கூடாது. நீடிய பொறுமையை தொடர வேண்டும். எதற்காக இந்த பொறுமை வேண்டும் என்று இந்த 4 வசனங்களை பார்த்தால 2 குறிப்பு வருகிறது. 2 சேர்த்து ஒண்ணுதான். என்னவென்றால், பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். பயிரிடுகிறவன், பயிரிடாதவனுக்கு இந்த பொறுமை குணம் தேவையில்லை. ஆனால் பயிரிடுகிறவன் அவனுக்கு பொறுமை குணம் வேணும். என்னாச்சு? அந்த பலன் வர்றதுக்கு நாள் காத்திருக்க வேண்டும். அதுக்கு மழை பெய்யணும், அப்புறம் அது கனி ஆகணும், விளையணும், அதுக்கு காத்திருக்க வேணும். அப்புறம் கர்த்தருடைய வருகை பற்றி இதில் சேர்த்து சொல்லியிருக்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் வருகிற வரையில் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், நீதியின் விளைச்சலை தேவன் தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உலக சம்பந்தப்பட்ட பயிர் அது அது பயிரிட்டு அது விளைவாகி ஜனங்களுக்கு நன்மை தருகிறதை போல ஆவிக்குரிய நிலைமையில விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள், நான் நட்டேன் அப்பொழுது நீர் பாய்ச்சி நான் தேவனோ விளை செய்தார் என்று பவுல் சொல்லுகிறாரே. நடுகிறவனால ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனால ஒன்றுமில்லை, விளை செய்கிற தேவனாலே ஆகும். அதாவது அள்ளித்தூ விதையை சுமந்து கொண்டு போகிறோம், அழுது கொண்டே போகிறான், சுமக்க முடியாமல் அழுது கொண்டே போகிறான். ஆனால் அரிக்கட்டுகளை பிற்பாடு நல்ல விளைச்சலாகும் போது அரிக்கட்டுகளை சந்தோஷத்தோட ஆர்ப்பரிப்போட சுமந்து கொண்டு வருகிறான் என்று சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலைமையில கொடுக்கிற விஷயத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழிய விஷயத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆவிக்குரிய கடமைகளில் என்னவெல்லாம் பிரயாசம் காண்பிக்கிறோமோ அதெல்லாம் ஒரு நாளில் ஆண்டவர் வரும்போது பிரதிபலனை பெறப்போகிறோம். அது உடனே கிடைக்கணும்னு சொல்லி நினைக்கப்படாது. ஆண்டவர் வரும்போது கொடுத்தா போதும். அப்புறம் நான் இப்போ ஆண்டவருக்கா பல காரியங்களை செய்யணும், உடனே ஒன்றும் பலன் கிடைக்கலையே. செடியை நட்ட உடனே பலனாக வந்துடுறேன். அந்த பலனை பெருவிக்காக காத்திருக்கணும். அதனால இங்கே சொல்லும் பொழுது 3வது முறையாக பயிரிடுகிறவன் பொறுமையோடு இருந்து அந்த விளைவு வருகிற வரைக்கும் அவன் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியங்கள், காத்திருக்கிற வேண்டிய காரியங்கள். இன்றைக்கு 3ஐயும் பற்றி நான் பேசவில்லை, ஒரே ஒரு காரியத்தை பற்றி மாத்திரம் நான் பேசி முடிக்கிறேன். யாக்கோபு நிருபத்தில் அதை நான் வாசித்தோம் இல்லையா? 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஒன்றிலும் 4ஆம் வசனத்தில் நீங்கள் ஒன்றிலும்
குறைவுள்ளவர்களாக இராமல் பூரண உள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையாக உண்டாக்கும் என்று அறிந்து. அப்போ விசுவாசத்திற்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயங்கரமான சோதனை வரும், அதுக்கு பரீட்சை வரும். நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை நீங்கள் பெறாமல் இருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனை, இந்த சோதனை இதெல்லாம் வேண்டாம், அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கவும் மாட்டார். ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் வந்துட்டீங்கன்னா, இது என்னடா சங்கடம், இப்படி தெரிஞ்சால் நான் வந்திருக்க மாட்டேனே, இப்படி பலவிதமான சோதனை வருது, விசுவாசத்துக்கு பரிசு வருதுன்னா நீங்கள் பரலோகத்துக்கு வரமாட்டீங்க. ஆனால் பரலோகத்துக்கு நீங்கள் வர விரும்பினால் இந்த சோதனை பாடுகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நாம் என்ன வாசிக்கிறோம்? அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 34 சங்கீதம் 19 வசனத்தில், உபத்திரம் வரும் என்று உங்களுக்கு முன்னறிவித்தோம், அது வந்து நீரட்டதென்று அறிந்திருக்கிறீர்களே. 2 தெசலோனிக்கேயர்ல பவுல் சொல்றார், விசுவாசிகள் இப்படியா சொல்லி தைரியப்படுத்த முடியும்? அப்படி சொல்லித்தான் தைரியப்படுத்தணும். அப்புறம் அநேக உபத்திரங்கள் வழியாக, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கிறதுக்கு அநேக உபத்திரங்களின் மூலமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 14:9 சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள்? எண்ணி முடியாத திரளான கூட்டமான ஜனங்கள், விசுவாசிகளே சேர்த்தான் சொல்லி பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் எல்லாரையும் சேர்த்து. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் வந்தார்கள். சாதாரண உபத்திரவத்தில் வரவில்லை, மிகுந்த உபத்திரவத்தில் பரலோகத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இன்றைக்கு விசுவாசிகளாகி ஒரு உபத்திரவம் கிடையாது, ஒரு பாடும் கிடையாது. ஊழியம் செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம், ஏதோ கடமைக்காக சபைக்கு வந்துட்டு போவோம். இது பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு பலனையும் தராது. இதெல்லாம் விசுவாசம். விசுவாசம் என்று சொல்றது, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் தங்களுடைய ஆசையெல்லாம் கொள்ளையிட கொடுத்து மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதீங்கன்னு சொல்லி பவுல் அவங்களை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் உங்களுடைய ஆசைகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீங்கன்னு சொல்றார். விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் அப்படியும் நடக்க முடியும். இன்னொன்று, நிலங்கள் வீடுகள் உடையவர்கள் விற்று அப்படின்னு சொல்லியிருக்குதே, அவங்களை யாராவது விற்க சொன்னாங்களா? ஆனா அப்ப அதை செய்தாதான் சபை வந்து வளரும், இல்லைன்னா சபை வளராது. அப்படி நிலம் வீடுகள் விற்றவர்கள் கொடுத்ததுனால ஏதாவது நஷ்டம் வந்து யார்கிட்ட போய் கையேந்தினாங்களா? அதுவும் கிடையாது. கொடுங்கள், அப்பொழுது அமுக்கி குலுக்கி சரிந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு திருப்ப கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்ன பொய்யாவா போகும். அந்த பரணவா தனக்கு ஒரு நிலம் தான் இருந்துச்சு, அதையும் வித்துக்கிட்டான். அதனால அதுல ஒரு நஷ்டம். நீங்கள் என்ன எதையெல்லாம் விட்டீர்களோ 100 தனியாய் பெற்று மறுமையில நித்திய ஜீவனை சுமந்து கொள்வீர்னு சொல்லிட்டு, அதுக்கு ஆண்டவர் அந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, துன்பங்களோடு கூட 100 தனியாய் பெற்று இம்மையிலும் மறுமையிலும். விசுவாசிகளுக்கு அநேகருக்கு தரிசனம் இல்லை, தரிசனம் இல்லாத விசுவாசிகள். இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இவங்களை சங்கடப்படுத்தி கொடுக்க வைக்கணும், இவங்களை சங்கடப்படுத்தி ஊழியத்துக்கு வர வைக்கணும், இவங்களை சங்கடப்படுத்தி சபைக்கு வரவழைக்கணும். இது இப்படி பைபிள் சொல்லவே கிடையாது. பைபிள் இருக்கிற விசுவாச மக்கள் 1ஆம் நூற்றாண்டுல வெறி பிடிச்சவங்களா இருந்தாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில யாரும் ஒருத்தர் உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியங்களுக்கு கிடையாது. நாங்கள் பைபிளை படிப்போம், ஜெபம் பண்ணுவோம், கூட்டங்களுக்கு போவோம், ஒரு ஊழியத்தை கூட விட மாட்டோம். அப்பொழுது எழுப்புதல் வந்தது. இப்ப எங்க கழுத தேஞ்சு கட்டணமானது மாதிரி இல்ல அல்லவா சபையின் ஊழியங்களும் மற்ற வள காரியங்களும் இருக்குது. அப்ப இங்கே அந்த காரியத்தை சந்தோஷம் என்று எண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிற காரியத்துல பல காரியங்கள் உண்டு. விசுவாச வாழ்க்கையில துன்பம், பாடு, உபத்திரவம், அவமானம், நிந்தை இதெல்லாம் சேர்ந்த காரியம். நான் இப்ப அதெல்லாம் ரொம்ப விளக்கம் சொல்லலை. 2 காரியம் சொல்றேன். உங்களுடைய விசுவாசத்திற்கு பரீட்சை உண்டு அப்படின்னு இருக்கு இல்லையா? பேதுருவிடத்துல ஆண்டவர் ஒரு நாள் ஈடுபடுறார். சாத்தான் வந்து உங்களை சொலகளை போட்டு புடைக்கிறவனமாக புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டா அப்படின்னு சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம்
31, 32 வசனத்தில் சொல்றார். அப்போ ஏறக்குறைய 3 வருஷம் தானே இயேசுநாதரோட இருக்கிறாங்க. நம்மள மாதிரி இத்தனை வருஷம் விசுவாசியா இல்லையே. அதனால அவங்களுடைய விசுவாசத்துல ஆட்டம் காண்பிக்கிறதுக்கும் அவருடைய விசுவாசத்திற்கு நெருக்கடி வர்றதுக்கு சூழல் உண்டுன்னு ஆண்டவருக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதனால என்ன நடந்தது? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதிருக்கும்படி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் வேண்டிக் கொள்ளவில்லை என்றால் விசுவாசம் ஒழிஞ்சு போயிடும். விசுவாசம் ஒழிஞ்சு போயிடும். சாத்தான் தான் நாம் கிறிஸ்துவை பற்றின விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோம் இல்லையா? நமக்கு விசுவாச துவக்கினவர் ஆண்டவராகிய இயேசு. எபிரேயர் 12 அதிகாரம் 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதை முடிக்கிறவருமான இயேசுன்னு சொல்லி, அப்ப இடையில விசுவாசத்துக்கு தகராறு வராது என்கிறத போல சொன்னாலும் நமக்கு ஒரு பொறுமை குணம் வரணும் இல்லையா? அதனால இந்த பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். சாத்தான் வர்றான், சொலகுல போட்டு புடைக்கிற மாதிரி புடைக்க வேண்டும் என்று உத்தரவு கேட்டுக்கொள்றான். அனுமதிக்க முடியாது. அவன் என்னுடைய பிள்ளை, நான் அனுமதி கொடுக்க மாட்டேன், நீ செய்ய வேண்டிய செய் பேதுரு அப்படின்றார். அப்ப பிசாசு உங்களுக்கு பயங்கரமான எதிராளி என்பதை நீங்க மறந்துட்டீங்களா? இவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறானே. அவன் நயவஞ்சகனாச்சே. அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்துல கூட உங்கள்கிட்ட வருவானே. உங்களுடைய விசுவாசத்தை பயிற்சி இல்லாமலாக்கிறதுக்கு என்னவெல்லாம் வழி உண்டோ அதெல்லாம் செய்வான். அதனால அவனை பற்றி கவனமா இருந்தீங்களா? அதாவது எபேசருக்கு 6 அதிகாரம். அதனாலதான் பவுல் சொல்றார், நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு எழுதிக்குதே. கலாத்தியர்கள் 1 அதிகாரம் 23 வசனத்துல வாசிக்கிறோம், தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்று என்னை பற்றி சொல்லி தேவனை மையப்படுத்தினார்கள் என்று பவுல் தன்னை ரட்சித்த கர்த்தர் பற்றி சாட்சி சொல்லும் போது அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். விசுவாசியாருக்கு முந்தைய அவர் என்ன செய்தார் என்றால் நல்ல காரியம் செஞ்சார். நல்ல காரியம் என்ன? நல்ல காரியம் பிசாசுமாக மார்க்கத்தில் இருந்து கொண்டு கிறிஸ்தவ மார்க்கத்தை அழிக்க பார்க்குறானே யூதனா இருந்து கொண்டு. ஆண்டவரை அழிச்சிருக்கணும் அப்படித்தான் நினைச்சிருப்பாங்க விசுவாசிகள். அப்படி கூட ஜெபம் கூட பண்ணியிருப்பாங்க. அவங்க விவரம் இல்லாமல் ஜெபம் பண்ணுறாங்கன்னு ஆண்டவர் விட்டுருப்பார். சரி, விசுவாசியை வந்துட்டானே, அப்போ ஆவியானவர் அனலாய் கிரியை செய்கிற காலம் தானே பவுல் ஊழி செய்த, அதாவது பவுல் குணப்பட்ட காலம். அவனை ஏற்றுக்கொள்ள பயந்தாங்கன்னு இருக்கு. அவ்வளோ பேர் அவனை ஒருத்தனுக்கு பயப்படுறாங்க. அவன் கூட்டத்தை சேர்த்துட்டு வரல, தனியாக வர்றேன் அவன் பார்த்து இந்த விசுவாசிகள் பயப்படுறாங்க. அவன் விசுவாசத்தை அழிக்க தேடினான். நல்ல வேலை அவனே அழிஞ்சு போகாம போடாம தப்பிச்சானே, அதே பெரிய காரியம். அவனை எப்படி விசுவாசத்தை அழிக்க முடியும்? கொஞ்சம் பேரை கொண்டான்னு தான் பைபிளில் வருது. அதில் சேவன் என்ற ஒரு அருமையான பக்தனை வேற உலகத்திலிருந்தே நீக்கி போனதுக்கு அவனுக்கு காரணமாக இருந்தான்னு வருது. ஆனால் இரத்த சாட்சிகளுடைய ரத்தம் சபையினுடைய வித்து என்று சர்த்தத்தில் சொல்றாங்க. சில இரத்த சாட்சியை மறைச்சாதான் சபை உயிரடையும். நான் ஆரம்பத்துக்கு ஊழியத்துக்கு வந்த போதும் சொல்லியிருக்கிறேன், சில முறை சொல்லிக்கிறேன். இதே வால்பாறையில் இரத்த சாட்சியை மறைக்க வேண்டும் என்று ஆண்டவர் என் மனசில் வச்சிருந்தாருன்னா ஒரு புள்ளி கூட நான் பின்வாங்க மாட்டேன். ஆனால் மறுதளிக்காமல் நான் ஆண்டவருக்காக உயிரை விடணும். அதை நான் விரும்புகிறேன்னு சொன்னேன். அப்போ விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளையுடைய விசுவாசத்தை சில வேளைகளில் இந்த மார்க்க சம்பந்தப்பட்ட ஆட்கள், முதல்ல பிசாசு நம்முடைய விசுவாசத்துக்கு எதிரி, ரெண்டாவது மார்க்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் நம்முடைய விசுவாசத்துக்கு எதிரி என்பதை நாம் மறந்துட்டோமா? இந்த விசுவாசத்துக்கு அவங்க சோதனை கொண்டு வருவாங்க. இந்த விசுவாசத்தை, அதாவது விசுவாசத்தில் நம்மளை அகப்படுத்தி விசுவாசத்தை இல்லாமலாக்க பார்ப்பாங்க. இப்போ இருக்கிற விசுவாசிகளுக்கு ஆரம்ப ஊழியத்தை பற்றி ரொம்ப தெரியாது. நான் வால்பாறைக்கு உள்ள வந்தபோது பெந்தகோஸ்த பலனான கோட்டையா இருந்தது. அதுக்குள்ள ஒரு இளைஞன் தனியா உள்ள வர்றேன். விடுவாங்க இந்த ஆட்கள். என்ன மிரட்டு, என்ன பயங்கரம், என்ன பேச்சு! விரட்டிடலாம். மார்க்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் ஆரம்ப ஊழியத்துல என்னை எவ்வளவுலாம் துன்பப்படுத்திருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு சொல்றது இல்லை நான். ஆனால் ஆண்டவர் தந்த விசுவாசம், ஆண்டவர் தந்த ஊழியத்தை எப்படி விட முடியும்? இந்த விசுவாசம் எப்படி விட முடியும்? அதனால இவன் விசுவாசத்தை அழிக்க தேடினவன் கடைசியில் அந்த விசுவாசத்தை பிரசங்கிறவனை ஆண்டவர் மாற்றிட்டாரு. விசுவாசத்தை அவனை அழிக்க முடியாதுங்க. அப்படித்தான் பைபிள் ஆரம்ப காலத்திலிருந்து தெரியுது. அதனால இந்த விசுவாசத்துக்கு என்ன சோதனை வந்தாலும் நம்முடைய பொறுமை கொடுத்த விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் விடக்கூடாது. விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சொல்லி விரும்புவது. யோபு
அவர் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. அப்ப யோபு ஆபிரகாமுக்கு முன்னால உள்ள மனுஷன். ஆபிரகாம் பொறுமையா இருந்தார். எபிரேயர் 6:15 வாசிக்கும் போது, அவன் பொறுமையோடு இருந்து வாக்கு தத்தம் பண்ணதை பெற்றான் என்று எபிரேயர் 6:15 சொல்லப்பட்டது. எவ்வளவு காலம் பொறுமையா இருக்கிறது? சொல்லி 25 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்குது. அவன் தன்னுடைய தேசத்தை விட்டுட்டு பாலுந்தேனு ஒரு ராஜ்யத்துக்கு போறது எவ்வளவு காலங்கள் நடக்கிறது, எவ்வளவு பிரயாசப்படுறது, என்ன பிரச்சனையில சந்திக்கிறது. பொறுமையா இருந்து பெற்றான் இல்லையா? தாவீது என்ன சொல்கிறார்? சங்கீதம் 40:1 நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவசரம் பிடிச்ச உலகத்துல இந்த டிவி இந்த மாதிரி இந்த செல்லுக்கு வந்துருக்கு பாத்தீங்களா? எப்ப பார்த்தாலும் ஆணும் பெண்ணும் கையில செல்லை வச்சுக்கிட்டு அலைகிறாங்க. இது விசுவாசிகளையும் அந்த கையை கூட பிடிச்சி வச்சுட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் கையில செல்லு தான் வச்சுட்டு இருக்காங்க. பைபிளை கூட காணும். இதுக்காக என்னுடைய வாழ்க்கையில இந்த செல்லுகளை நான் எடுத்துட்டே போறது இல்லை. ஒரு மாசத்துல 2 போன் தாங்க எனக்கு வருது. 3வது போன் வர்றதில்லை. நான் யாரும் போனும் பண்றது இல்லை. என்னுடைய நேரத்தை யாரும் களவாட நான் அனுமதிக்கிறதும் இல்லை. இப்ப பாருங்க, தாவீதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னுடைய சாய்ந்து அண்ட சராசங்களை படைத்ததே. இந்த சாதாரண ஒரு மனுஷன் காத்திருந்த அவன் மேல சாயிறாரு. அவனுடைய பாவத்தை யாரும் மன்னிக்க முடியும்? பயங்கரமான குழி, உலையான சேற்று. ஆனால் ஆண்டவர் தூக்கி எடுத்து இடையனாய் இருந்தவனை கோமகனாய் மாற்றின ஆண்டவர் பெரும் போர் வீரனாய் மாற்றினாரே. பொறுமைதான் அதுக்கு காரணம். பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, 2 தீமோத்தேயு 3:10-11 என்ன சொல்றாரு? என்னுடைய இளைஞனாகிய தீமோத்தேயுட்ட சொல்லும்போது, என்னுடைய நீடிய பொறுமை நீ நன்றாக அறிந்திருக்கிறாய். நீடிய பொறுமை. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பாடு, ஒருத்தருடைய உதவியும் கிடையாது. தொந்தரவு கொடுக்குறாங்க உலக மக்களும் விசுவாச மக்களும். ஆனா ஒன்றும் பண்ண முடியல. பொறுமை குலத்தை அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 பிலதெல்பியா சபையை பற்றி வாசிக்கிறோம். என் பொறுமையை குறித்து சொல்லி என வசனத்தை நீ காத்து கொண்டபடினாலே அன்று ஒட்டுமொத்த விசுவாசிகள் இயேசுவானுடைய பொறுமையை பிரதிபலிக்கிற மக்களாக செயல்பட்டார்கள் என்ற அந்த வரலாறு இதெல்லாம் வருது இல்லையா? இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், அதாவது ஆபிரகாம், யோபு, தாவீது, பவுல், பிலதெல்பியா விசுவாசிகள் எல்லாம் பொறுமையா இருந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 ஆண்டவர் என்ன சொல்றார்? என் பொறுமை. இயேசுநாதர் மிகப்பெரிய பொறுமைசாலி. விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மிகப்பெரிய பொறுமைசாலிகளாக இருக்க முடியும். அதனால அவர் நமக்கு முன்மாதிரி, முதல் மாதிரி, சிறந்த மாதிரி என்று என்னுடைய ஊழியத்தில் ஒரு 1000 சொல்லியிருப்பேன். அவர் தான் நம்முடைய முதல் மாதிரி. 2 தெசலோனிக்கேயர் 3:5 என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் என்று சொல்றது அங்க பிதாவை பற்றி சொல்லியிருக்குது. கர்த்தர் உங்கள் இருதயங்களை கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நடத்துவாராக. அப்ப கிறிஸ்துவனுடைய பொறுமைக்கு நேராக பிதாவாகிய தேவன் நடத்துவாரா, நடத்த மாட்டாரா? அப்பா பிதாவை என்று சொல்லக்கூடிய புத்திர ஆவியை நமக்கு தேவன் தந்திருக்கிறாரே. பிதா நமக்கு உண்டு, குமாரனாகிய இயேசு நமக்கு உண்டு, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்டு. அதனால அவருடைய பொறுமைக்கு நேராக உங்களை நடத்துவாராக. இந்த 60க்கு மேற்பட்ட நாட்கள் ஊழியத்தில் எனக்கு வந்த பொறுமைக்குள்ள சோதனைக்கு நான் சொல்லுவேன்னா நீங்களும் அழுதுறீங்க, அவ்வளோ அழுதுறீங்க. இவ்வளவு காரியத்தை நீங்க எப்படி பொறுமையா சகிச்சீங்க? ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். அவர் சிலுவையில எவ்வளவு பாடுகளை சகித்தார். அவர் எப்படி அதை சகிக்க முடிந்தது? அவர் சகித்ததுனால என்ன நடந்தது? இன்றைக்கு உலகமெல்லாம் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொறுமையை வாரி வழங்குகிறார். நீங்க விசுவாசத்துல எவ்வளவு சோதனை வந்தாலும் பொறுமையோட இருங்க. அப்புறம் பேசுகிறத பொறுமையா இருங்க. நீங்க நடுறீங்களா, அதற்கு நீதியின் விளைச்சல் வரும், பொறுமையோட இருங்க. பொறுமைக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த காலை நேரத்துக்காக உண்மை சோதரிக்கிறோம்.
பொறுமை குணத்தை குறித்து பேசுகிறதே நம்முடைய வசனத்திலிருந்து தான் அடியான் பேசினேன். நம்முடைய மக்கள் வசனத்தை தான் கேட்டார்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பொறுமை காணப்பட, பொறுமையானது பூர்ண கிரியை செய்யப்பட, ஆண்டவர் எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், எங்களுக்கு வரக்கூடிய பரீட்சைகளை சந்தோஷமா என்ன பேசுவதற்கு நாங்கள் பொறுமையா இருக்க, நாங்கள் நிச்சயமாக பிரயாசப்பட்டு பயிரிட்டால் தான் அதற்கு பலன் உண்டு. ஆண்டவர் வரும்பொழுது ஆதாமிலிருந்து கிறிஸ்துவர் 2வது பெரிதும் உள்ள மக்கள் அவர் பட்ட பிரயாசங்களுக்கு ஏகப்பட்ட விவரிக்க முடியாத பிரதிபலனை கத்தரிடத்திலிருந்து பெறும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லாத நிலைமையில நாங்கள் இருக்க வேண்டுமா? அப்படி இல்லாதபடி விசுவாச மக்களை நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்ளும். தந்த முடிய வசனத்துக்காக சோத்திரம். வசனம் கேட்ட யாவரை ஆசிரியம் இந்த நாள் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளும். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு வல்லமையும் கிருபையும் நம் அனைவரோடும் விசுவாச மக்களோடும் இன்றைக்கும் என்னைக்கும் இருப்பதாக. ஆமென். துதி கணம் மகிமையுமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கணம் மகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. சோத்ரமே மிக சோத்ர